9th முடிச்சிருக்காங்க அவங்க. ஸ்கூல் போயிட்டு இருக்கும்போது ரோட்ல பார்த்து இந்த பொண்ணை பிடிச்சி கூட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. எனக்கு ஸ்கிரீன் டெஸ்ட் முடிஞ்சது. அபுசாலி ஸ்ட்ரீட்ல இப்ப நான் தங்கியிருக்க வீட்டுக்கு ஆப்போசிட்ல தான் வந்துட்டு சங்கர் சாரோட ஆஃபீஸ் இருந்தது. ஓகே ஓகே. கூப்பிட்டு வர வச்சாங்க. வர வச்சுட்டு என்ன ஸ்கிரீன் டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தேவர் சீங் ஆப்ஷன்ஸ் எல்லா ஹீரோயின்ஸையும் பார்த்துட்டே இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் வந்துட்டு பாப்பா இந்த இப்போ நான் செலக்ட் பண்ணிக்க வந்து பாருப்பா அப்படின்னாரு. திறந்து பார்த்தா வந்து ஸ்கூல் பொண்ணு மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு இப்படியே தான் வச்சு உட்காந்துருக்காங்க அவங்க அம்மாவோட. சார் என்ன சார் புரியல அப்படின்னா, இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னாங்க. சார் ரொம்ப சின்ன பொண்ணா அதுதான் எனக்கு கதை தெரியாது. கதை ஃபுல்லாக தெரிஞ்சால் நம்ம அட்லீஸ்ட் சொல்லலாம். எனக்குமே ஏர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் சினிமா. ஐம் ஜஸ்ட் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். அப்போ தான் கற்றுட்டு இருக்கேன் சினிமாவை. சரி சார் ஓகே சார் அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன சொல்கிறது, கதையும் தெரியாது. ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்காங்களே சார்னு கேட்டேன். நீ படம் பாரு தெரியும் சொல்லிட்டு போயிட்டாரு. பீயிங் இந்த ஃபிலிம் நான் சூளைமேட்டில் வளர்ந்ததுனால எனக்கு மெக்கானிக் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருந்தாங்க. ஓகே. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயம் எனக்கு புதுசாக இல்லை. அந்த படத்தில் வந்துட்டு இந்த சைடில் உட்காந்துட்டு ஓட்டுறது. மேக்கப் மேன்லாம் உள்ளே வந்தாங்கன்னா அடித்து விரட்டிடுவார். ஓகே. இவங்க மூஞ்சில் ஏதாவது பவுடர் பட்டுச்சு அவ்வளோதான் முடிஞ்சது. லிப்ஸ்டிக்லாம் பார்த்தாருன்னா அவ்வளோதான். ஸோ எனக்கு வந்து மேக்கப் கிடையாது. எக்ஸ்ட்ரா இந்த கருப்பு பூசுவாங்க. கருப்பு பூசி